வணக்கம். வணக்கம். ஸ்ரீகாந்த் ஒரு சமீபத்தில் போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. போதைப்பொருள் இது மாதிரி யூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எனக்கு எப்படி கிடைக்குதுன்னா, அவர் படத்தில் நடித்தாராம். அந்த ப்ரொடியூசர் வந்து ஒரு 10,00,000 பணம் தரணும். அந்த 10,00,000க்கு பதில் ஒரு இதை கொடுத்து பழக்கப்படுத்திட்டார். பழக்கப்படுத்திட்டாரு. அதுக்கப்புறம் நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றாரு. எனக்கு எதுக்கு உங்ககிட்ட இந்த கேள்வினா, இப்போ தான் சமீபமாக நீங்கள் சொன்னீங்க, இந்த நடிகர்கள்லாம் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஒன்று கூடி பார்ட்டி வைக்கிறாங்க, இதெல்லாம் ஷேர் பண்ணுறாங்கன்னு. நீங்கள் சொன்னது கிட்டத்தட்ட போலீஸும் ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. இதில் உறுதிப்படுத்துறது ஓகே. போலீஸுடைய நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒருதலை பட்சமாக இருக்குன்றதா பிரச்சனை. இப்போ யோசிச்சு பாருங்க, ஸ்ரீகாந்த் ஒரு பயன்பாட்டை வாங்கி பயன்படுத்தியிருக்காரு. பயன்படுத்துனதுக்கான அவர் குற்றச்சாட்டு பண்ணுறீங்கன்னா, இதை கொடுத்தவன் ஒருத்தர் இருக்கான், இதை சப்ளை பண்ண ஒருத்தர் இருக்கான், இதை நெட்வொர்க் உருவாக்குன ஒருத்தர் இருக்கான், இதை அனுமதிச்சே ஒருத்தர் இருக்கான். இதையெல்லாம் நீ கவனிக்காமல் வெறுமனையாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இவங்களுடைய அரசியல் தேவைக்காக, அதாவது அன்றைய இவங்க இன்னைக்கு பரப்புறது என்ன அப்படின்னா, ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு வழங்கியது எல்லாமே அதிமுக நிர்வாகி அப்படின்னு பரப்பிடுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அந்த பாரில் அதிமுக திமுக 2 நிர்வாகி உள்ள இருந்தாங்க. கூட்டணி தான். இதில் அதாவது கட்சி பேதம்லாம் கிடையாது, 2 பேரும் உள்ள இருந்தாங்க. ஆனால் நம்ம குற்றச்சாட்டு எங்கே வலுக்குது அப்படின்னா, எங்கள் குற்றச்சாட்டு ஸ்ரீகாந்த் ஒரு ஆளை மட்டும் வச்சு ஒட்டுமொத்தமாக திசை திருப்ப பார்க்குறீங்க. எல்லா நடிகையுமா டிஸ் பண்ண. இப்போ சமீபத்தில் நாம் சொன்னோம், எது லீலா பேலஸ் பக்கத்தில் இந்த மாதிரியான பார்ட்டி வச்சுட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் கருத்தா ஒரு கும்பலே இருக்குது. அதில் மிக முக்கியமானது இந்த ஆகாஷ் பாஸ்கர் சம்மந்தப்பட்ட நபர்கள். நீங்கள் ஏதாவது ரைடு நடத்துனீங்க, எவனையாவது கூப்பிட்டு வச்சு நீங்கள் இதே மாதிரி பரிசோதனை நடத்துனீங்க, நீ பரிசோதனை பண்ணு, நாங்கள் லிஸ்ட்டு தரதை, நான் வரிசையாக லிஸ்ட்டு வெளியிடுறோம் நடிகைகளை பற்றி, அதை ஃபுல்லாக நிறுத்தி வச்சு கடந்த 40 நாளில் இவங்க கொக்கைன் பயன்படுத்துகிறாங்களா மெத்து பயன்படுத்துகிறாங்கன்ற விஷயத்தை நீ ஆய்வகங்களை வச்சு ரிசர்ச் பண்ணேன், நான் வெளியே கொண்டு வர எல்லாத்தையும். இப்போ எனக்கு அதில் நீ கொக்கைன் அந்த மெத்து சொல்கிறீங்க, அந்த பேர்லாம் சொல்கிறீங்க. அது இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இந்த கொக்கைன் மெத்து அதெல்லாம் அதை பற்றி நமக்கு சரியாக தெரியல, அதுதான் உங்களுக்கு கேட்குறேன். இங்கே வந்து அது உற்பத்தி ஆகுதா, எப்படி அது? இந்த கொக்கைன் போன்றதெல்லாம் இருக்கு, இது எல்லாமே மெக்சிகோ, கொலம்பியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் அதுக்கான தட்பவெப்ப நிலை சரியாக இருக்குது. அப்படியே விளைய வச்சாலுமே கூட நீங்கள் அதுக்கு லேபு தேவை. ஆனால் இந்த மெத்து இருக்குல்ல, மெத்தாஃபெட்டமைன்றது, இதுக்கு கண்டிப்பாக லேபு தேவை. முழுக்க கெமிக்கல் வச்சு மட்டுமே ரெடி பண்ணுறது. இதுக்கு லேப் இருந்தால் மட்டும் போதும். இப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ இது எல்லாம் கடத்தி விடப்படுறதா, எப்படி எடுத்துகிட்டு வரப்படுறது கிடையாது, மூலப்பொருளை உள்ளே கொண்டு வந்துடுறது. சரி, மூலப்பொருளை கொண்டு வந்தால் உங்களுக்கு அடிப்படை ஒரு கேள்வி வந்தாங்க, அப்போ அதை தயாரிக்கிறது இடம் லேப். அந்த லேப் இங்கே இருக்குது. நீங்கள் ஜாஃபர் சாதிக்னு ஒருத்தன் திமுக நிர்வாகி கைது பண்ணாங்கம்மா, அவனை கைது பண்ணும்போது மூலப்பொருளாக அடைச்சி அவன் சம்மந்தப்பட்ட நபர்களை, அவன் மூலப்பொருளாக கிடைக்குதுன்னா எங்கே லேப் இருக்குன்னு அர்த்தம். உற்பத்தி இங்கே தான் பண்ணுறாங்க. அவங்க மூலப்பொருளாக கொண்டு வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் பொருளாக கொண்டு வந்து தான் மாட்டிக்கிறீங்க. மூலப்பொருள் கொண்டு வந்துட்டா நீங்கள் ஆஸ்திரேலியா நோக்கி மற்ற நாடுகளுக்கு நான் அனுப்புவதில்லும் போது ஜாபர் சாதி மூலப்பொருள் தான் அனுப்புனான், செஞ்சு ப்ராடக்ட் அனுப்பல. ப்ராடக்ட் இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு மூலப்பொருளை வேறு பேர் டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறானுங்க. இப்போ அதை நெட்வொர்க்கிங், இப்போ இது ஆடெல்லாம் டிவியில் ஆட் கொடுக்க முடியாது. இப்போ பொருளை தயாரிச்சு எடுத்துக்காட்டுக்கு இதுதான் ஒரு பொருள் வச்சுக்கோங்க. ஐயோ இது கிடையாதுங்க, இது சும்மா ஒரு டப்பா, ஓகே, இதுதான் ஒரு மெத்து, இது வந்து தயாரிச்சிட்டோம், இது விற்பனை கொண்டு போகணும். இதெல்லாம் நார்மலாக நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வச்சு விற்க முடியாது. அப்போ இந்த நெட்வொர்க்கை உருவாக்குறது ரொம்ப முக்கியம். இதுக்கு திமுக போன்ற அரசியல் கட்சியோடைய துணை இருக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், ஆளுங்கட்சியோட துணையெல்லாம் உங்கள் நெட்வொர்க் உருவாக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதையெல்லாம் நெட்வொர்க் உருவாக்குறதுக்கு இவங்க போடுற மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னா, இப்போ ஜாஃபர் சாதிக் போன்ற அவர்கள் என்ன ஃபார்முலாவை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய நடிகைகள் இருக்காங்க, நடிகைகளை வச்சு ஒரு பெரிய பார்ட்டி வைக்க வேண்டியது. அப்போ நடிகைகள் இருக்கிற இடத்துல தொழிலதிபர் வருவான், எல்லா பேரும் கூடுவாங்க. கொஞ்சம் கூடுற இடத்துல இந்த மெத்தை அறிமுகப்படுத்த வேண்டியது. அந்த மெத்து எடுத்து நடிகர்கள் மெத்து போதை உச்சத்துக்கு போக வேண்டியது. அதை பழக்கப்படுத்துகிறாங்க. ஒரு 5 பார்ட்டிக்கு அப்புறம் நீங்கள் தேட ஆரம்பிச்சிடுவீங்க. இது ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு நடிகளை வச்சு நடத்தினு வச்சுக்கோங்க, நிறையா நல்ல காசு இருக்கிற பார்ட்டியாக கலந்துவாங்க. காசு இருக்கிற நபர்லாம் உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இயற்கையாக நெட்வொர்க் உருவாயிடும், ரொம்ப இயற்கையாக உருவாயிடும். இங்கே நடிகைகளை வச்சு இங்கே பெரிய பார்ட்டியே நடக்குது. அதுவும் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் கடந்த 4 வருஷத்தில் மிக திமுக தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கும்பல் தீவிரமாக பார்ட்டி நடத்திட்டாங்க. அது லீலா பேலஸ் பக்கத்தில் நடந்தாலும் பெரிய பெரிய பார்ட்டி, எல்லாத்துக்கும் 35 லட்சம் நம்ம கிளப்பி விட்டோம். பெரிய பெரிய பார்ட்டி எல்லாம் முழுக்க மெத், எந்த சிக்கலும் இல்லாமல் சப்ளை ஆயிருக்கு. அவனெல்லாம் பிடிச்சி மருத்துவ பரிசோதனை பண்ணு. ஏன் அன்னைக்கு இது குதிக்கவே இல்லை திமுக கவர்மெண்ட்டு? இன்னைக்கு ஸ்ரீகாந்தை பிடிக்கிறதுக்கு காரணமே, ஸ்ரீகாந்தை வச்சு அதிமுக போட்டு எல்லா பிரச்சனையும் திருப்பி விட்டுலானே. இங்கே 4 வருஷத்தில் பெரிய லெவலில் இந்த கொக்கைன் அப்புறம் மெத்து போன்ற பொருட்கள், பெரிய பெரிய விலை உயர்ந்த போதைப் பொருள்கள் புழங்குறதுக்கு முக்கியமான காரணமே பார்ட்டி தான். நடிகைகள் கலந்துக்கூடிய பார்ட்டி.
அப்போ நடிகையை ஃபுல்லாக எடுத்து ஃபுல்லாக ஆய்வு பண்ணி அதில் ஃபுல்லாக நிறுத்துன்றேன். எவெல்லாம் போனா, எங்கே போனா, எந்தெந்த லிஸ்ட்டில் பார்ட்டி நடத்துனா, இந்த விவரத்தை போலீஸால் கண்டுபிடிக்க முடியும் நினைக்கிறீங்க? ஏன் முடியாது? 100% முடியும். தெரியாது நினைக்கிறீங்க? தெரியும். 100%. இப்போ ஒருத்தர் பார்ட்டியில் கடந்துக்கிட்டேன், அவனோட மொபைல் ஃபோன்லேருந்து இவ்வளோ எடுத்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக்கும் போது மொபைல் ஃபோன்லேருந்து எவ்வளோ எடுத்திருப்பேன்? ஏன் அது வெளியே வரவே இல்லை? ஏன் டெஸ்ட் பண்ணவே இல்லை? அவன் சம்மந்தப்பட்ட நபர்களை பிடிச்சி ஏன் நீ ஆய்வுக்கு உட்படுத்தவே இல்லை? ஏன் உட்படுத்தலை? அப்போ என்ன புரியுது அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் தன்னுடைய பெரிய பங்கை மறைக்கிறதுக்கு சின்னதாக அங்கிட்டு கிள்ளி விட்டுட்டு இங்கிட்டு திசை திருப்ப பார்க்குறது திமுக. இங்கே திமுக அரசாங்கம் அனுமதியோட தான் நான் சொல்கிற குற்றச்சாட்டை வைக்கிறேன். திமுக அரசாங்கத்தினுடைய ஏதோ ஒரு அனுசரணையோட தான் இங்கே பெரிய அளவில் பார்ட்டி நடக்குது. திமுகவுடைய தலைமை குடும்பத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கும் ஒட்டுமொத்த நடிகர்களும் நடிகைகளும். இவங்களால் நெருக்கமாக இல்லாமல் இங்கே திரைத்துறையில் இருக்க முடியாது. அந்த கும்பல் ஒரு பார்ட்டி வச்சு கொண்டாடுதுன்னா அது இந்த கும்பலுக்கு தெரியாமல் இருக்காது. இப்போ இருக்கிற திமுக அரசாங்கம் பெரிய லெவலில் இயங்குறதுக்கு காரணமே மூன்றாம் கலைஞருடைய ஆட்சியில் இங்கே நடக்கிறது எல்லாமே நடிகைகள் எவன் வேலை இருக்கானோ அவெல்லாம் பெரியாது. அப்போ அவெல்லாம் யாராக இருப்பான்? இந்த மெத்தா விற்கிறதா இருப்பான். மெத்த விற்கிறவங்க இங்கே பெரியாது. எவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சியை கொண்டு போயிட்டு ஆனால் எங்கடா திருப்பி விடுறதுக்கு ஸ்ரீகாந்தை கைது பண்ணணும் அப்படின்னு தெரியுது. அதனால சொல்கிறேன், ஸ்ரீகாந்த் விவகாரம்ன்றது ஒரு விவகாரம் கிடையாது. அந்த ஒரு நபர் பயன்படுத்துகிற நபரை கூப்பிட்டு வச்சு நீ ஒட்டுமொத்த விஷயத்தையும் திசை பார்க்குற. எவன்டா லாவ் போட்டவன்? எங்கே இந்த சோர்ஸ் வருது? 4 வருஷத்துல எப்போ இது அதிகமாச்சு? இந்த நடிகைகள் யாரா? அந்த நடிகைகளை வச்சு ஏன்னா இன்னும் இங்கே ஆய்வு பண்ணலை, நடிகைகளை யாரும் டெஸ்ட் பண்ணல. இது வரைக்கும் நீ இப்போ ஒன்னால் கூப்பிட்டு வச்சு இது மாதிரி டெஸ்ட் செய்யப்பட்ட நடிகைகள் எத்தனை பேர்? 10 லட்சத்துக்கு வாங்கின இவர்னா 4 வருஷம் குடிச்சிட்டு கூத்தடிக்கக்கூடிய இந்த போதை ஏற்றிக்கிட்டு ஆடக்கூடிய எந்த நடிகை நீ பிடிச்ச? நீ சொல்லு, நான் லிஸ்ட்டு தரேன்னு சொல்கிறேன். இல்லை, நீங்கள் அது சொல்லும் போது தான் ஞாபகம். முதல்ல கூட ஒரு அரசியல் பிரமுகரோட பையன் மேலேருந்து கீழே விழுந்துட்டான்னு. அதுவும் திமுக அரசியல் பிரமுகர் தானே? ஆமாம். அப்போ திமுக அரசியல் பிரமுகரோட பையன் ஒரு அரசியல் ப்ரொசஸ் செய்து ஒரு பார்ல நல்லா ஏற்றிட்டு விழுந்துட்டார். விழுந்து கோமாவுக்கு போயிட்டார். போனார்ல, இது சந்தேகத்தை பாருங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் கோமாவுக்கு போனார்ல, ஒரு எஃப்ஐஆர் காணா? அப்போ ஒருத்தர் விழுந்திருக்கான், ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ஆக்சிடென்ட் எஃப்ஐஆர் போடுறா ஏதாவது ஒன்று. அது மருத்துவமனையில் கூட்டி போயிட்டாங்க, மருத்துவமனை சேஃபாக பார்த்து வெளிநாடு கூட்டி போயிட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு இவங்க மூடி மறைச்சு நடத்த முடியும் தெரியுதா? சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா ஒருத்தர் நடந்திருக்குது, அங்கே விழுந்திருக்காரு, அங்கே ஆக்சிடென்ட் சொல்லி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. எப்படி உன்னால் இதை முடிக்க முடியுது? யாருக்குமே தெரியும். இதை நீ முடிச்சிருக்கேன்னா எத்தனை பேருக்கு நீ முடிச்சு வச்சிருப்பது மாதிரி இல்லை. அதுதான் இப்போ ஒரு ஸ்ரீகாந்தோட மொபைலில் டேப் பண்ணால் அதில் வாட்ஸ்அப்பில் வந்து அந்த கழுகு பட ஹீரோ கிருஷ்ணா அவரும் சந்தேகத்துக்கு உட்படுத்தப்படுறாரு. இவ்வளவுதானா? இது எவ்வளோ கும்பல் இருக்குது. நான் தான் சொல்றேன்ல, நீ நடிகை லிஸ்ட்டை எடு. நடிகைகள் இப்போ கூட டாப் நடிகைகள் யாரெல்லாம் திமுக தலைமை குடும்பத்துக்கு நெருக்கமாக இருக்காங்களோ அவங்க எல்லாம் பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் பெரிய அளவு கும்மாளம் நடக்குது. அந்த கும்மாளத்தை மூடி மறைக்கிறதுக்கு இவங்க ஸ்ரீகாந்த் போட்டு திருப்பி விடுறாங்க. முக்கியமான இசையமைப்பாளர் குடும்பத்தில் ஆரம்பிச்சு திமுக தலைமை குடும்பம் வரைக்கும் இதில் தொடர்பு உண்டு. நீங்கள் ஸ்ரீகாந்த்னு ஒரு நபரை சொல்றது மூலமாக அவரை வச்சு பலிகடாவாக்கி இந்த விஷயத்தை முடிக்க திமுக முயற்சி பண்ணதே ஒழிய இதில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுல திமுகவுக்கு பெரிய லெவல் அக்கறை கிடையாது. அது அவசியமும் கிடையாது நினைக்குது. ஏன்னா இந்த திமுக ஆட்சியை நடத்துறதே அவங்க தான். எவையெல்லாம் நடிகை வச்சிருக்கானோ, எவையெல்லாம் நடிகையில் ஒரு செட்டாக கூட்டி வர முடியுமோ அவெல்லாம் இங்கே பெரியார். அந்த லட்சணத்தில் ஆட்சி நடத்திக்கிட்டு ஸ்ரீகாந்த் புஷ்ட பார்த்தீங்களா அப்படின்னு அரசியல் பண்ணுறான்னா, இன்னைக்கு இந்த நெட்வொர்க்கை நடிகையில் வச்சு உருவாக்குவாங்க. அந்த நடிகர் பட்டத்தில் இருக்கால அவங்க பூரா ஒரு 1000 பேர் கூட்டி வருவாங்க, அவன் 10,000 பேருக்கு வருவான். இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம வீட்டு பிள்ளைகளை நாசம் பண்ண போகிறாங்க. நீங்கள் பஞ்சாபில் தான் இந்த மாதிரி புழக்கத்தை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா பார்டரில் இருக்கிறனால பாகிஸ்தானில் ஈஸியாக வரும். ஆனால் இன்னைக்கு இங்கேயே அதிகரிக்கிறதுக்கான லேபு தான். இங்கே லேபு இருக்குது. இந்த லேபை போட்டு உற்பத்தி பண்ணுறாங்க. உற்பத்தி பண்ணி பெரிய அளவில் சப்ளை பண்ணுறதுக்கு நடிகைகளை பயன்படுத்துகிறாங்க. இப்போ இறுதியாக எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து நடிகர்களுக்கு வந்து இப்போ ஏவிஎம் தேவரெல்லாம் என்ன பண்ணோன்னா சம்பளத்துக்கு பதில் வந்து அந்த ஏரியா திருச்சி நீ வாங்கிக்க, அதை நீ வாங்கிக்கன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த இடங்கள் வாங்கி கொடுப்பாங்களாம். இப்போ இவங்க வந்த பிறகு சினிமா கருப்பு பணத்தை நகர்த்துறதுக்கு இப்போ திமுக ஒரு புரட்சிகரமான எண்ணத்தை உருவாக்கிட்டு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் பொட்டனை கொடுக்குறது சம்பளத்துக்கு பதில். ஆமாம், நடிகைகள் கொடுத்து 35 லட்சத்தில் பார்ட்டி நடத்துறது. பார்ட்டி நடத்தி அதை வச்சுமா கிளைண்டை பிடிக்கிறது. கிளைண்ட் எல்லா பேரும் பாருங்களேன் ஒரு விஷயம் செய்யறான். என்ன செய்யறான்? இவன் ஆரம்பிச்சு முன்னாடி கைதான ஜாஃபர் சாதிக் வரை எல்லாரும் திரைப்படம் எடுக்கிறாங்க. அதுதான் சொல்றேன். அது திரைப்படம் என்ன எடுத்துக்க? இந்த படத்தையும் சொல்றேன். இந்த தீங்கிரையா அது பேரு தீங்கிரை. இந்த படத்தோடைய கதை என்ன தெரியுமா? அந்த வில்லன் ஒரு சைக்கோ, அவன் நிறைய பொண்ணுகளை இந்த மாதிரி போதைக்கு வச்சு மயக்கி முடிக்கிறான். டே சொந்த கதை எடுக்கிறான். சொந்த கதை எடுக்கிற திமுக கதை. திமுக அரசாங்கத்துக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்குது. உங்க கதையை எடுத்து நீங்களே விற்று அதை வச்சு பார்ட்டி நடத்துறீங்களாடா?
நான் திரும்ப சொல்கிறேன், இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒட்டுமொத்த அழிஞ்சு ஒழிஞ்சால ஒழிய இந்த சமூகம் உருப்படும். எல்லா தப்பையும் கூசாம செஞ்சு சென்னையை கெட்டுத்து குட்டிச்சோர் ஆக்கி நாசம் பண்ணி எங்கெங்கேயோ வேற வேற மாநிலத்துக்கு உட்காந்துக்கிட்டு இது கூத்தடிக்கிற அடி இருக்கு இல்லையா, அதுக்கு அரசாங்கம் அப்படியே மேலே அடிக்குது பாருங்க. அப்போதான் ஆத்திராத்திரமா வருது. இந்த அரசாங்கமும் ஒழியணும், இந்த நடிகர்களுடைய பார்ட்டியும் ஒழிச்சு தள்ளணும். அப்படின்னா திமுக இருக்கவே கூடாது.